இந்த ஆர்டர் ப்ளேஸ் பண்ணது என்னோடய ஃப்ரெண்டு தான். ஸோ அவளோட ஃப்ரெண்டோட மேரேஜுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து கொடுக்கறதுக்காக ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. கிளாக் மாடலில் டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு பண்ணி கொடுன்னு சொல்லி கேட்டிருந்தா. இங்கே 8 பேர் சேர்ந்து கிஃப்ட் பண்ண போகிறோம்னு சொல்லியிருந்தா. ஓகே, அப்போ அந்த 8 பேரையும் 8 நம்பர் ஆக்கிடுவோன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் அவங்கவுங்க நேம் வச்சாச்சு. எல்லாத்தையும் பிளான் போட்டு முடிச்சுட்டு மோல்டை தேடனா மோல்டை காணோம். எங்கே போச்சுன்னே தெரியல, செட்டாக காணாமல் போச்சு. அவ்வளோமே ஒரு கட்டத்துக்கு மேலே ஆர்டரே கேன்சல் பண்ணலாங்கிற சுச்சுவேஷனுக்கு வந்துட்டேன். தேடாத இடம் இல்லை, மோல்டை மட்டும் காணோம். ரெசினாட்டுக்காகவே ஒரு ரூம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதில் பேக் பண்ணி வச்சதுல தான் மோல்டு எங்கேயோ மிஸ் ஆயிட்டு, திடீர்னு தெய்வம் போல ஒரு அட்டைப்பெட்டி காய்ச்சி கொடுக்க என்னதான் இருக்குன்னு சொல்லி எடுத்து பார்த்தா உள்ள மோல்டு இருக்கு. டைம் வேஸ்ட் பண்ணாமல் உடனே ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஏற்கனவே டைம் இல்லாமல் தான் இருந்தது. டக்குன்னு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ கல்யாணத்தன்னைக்கு காலையில் பஸ்ஸில் போட்டு விட்டு அங்கே தம்பியை வாங்கி கொடுக்குற மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். சப்போஸ் அந்த ஆர்டரை கேன்சல் பண்ணியிருந்தேன்னா என்னோட பெருங்கெட்டு போயிருக்கோம், என் ஃப்ரெண்டு மேலே இருந்த நம்பிக்கையும் போயிருக்கும். அவளை நம்பி தான் எல்லாரும் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. எனக்காக ரெக்கமெண்ட் பண்ணி இந்த ஆர்டரை வாங்கி கொடுத்துருக்கா. அவளுக்கு எப்படியாவது நல்லபடியாக முடிச்சு கொடுக்கணுங்கிறதுக்காகவே இதை சூப்பராக கம்ப்ளீட் பண்ணேன். அவங்களோட பட்ஜெட்டுக்கு அவங்க சூஸ் பண்ணது 8 இன்ச் மோல்டு. ஸோ இது 8 இன்ச் கிளாக் தான். அவங்களோட ரிவ்யூ என்னன்னு சொல்லி நான் கடைசியில் ஆட் பண்ணியிருக்கேன், கேளுங்க. அண்ட் உங்களுக்கும் இந்த மாதிரி வேணும் அப்படின்னா கீழே தர வாட்ஸ்அப் நம்பருக்கு கமெண்ட் பண்ணுங்க. வாங்கிட்டுமா, ரொம்ப அழகா இருக்கு, தேங்க்ஸ்மா. ஆனால் சைஸ் தான் கொஞ்சம் சின்னதாயிட்டு 10 இன்ச்சு போட்டிருக்கலாம் போல. அழகா பண்ணியிருக்க. சரி, நிறைய பேர் உன்ட்ட கேட்கணும் நாங்கள் டீட்டெயில்ஸ்லாம் நான் அனுப்பியிருக்கேன். சரியா, உன்னோட நம்பரை அவங்க பேசினா பேசிக்க. சரியாம்மா?